அண்மை செய்தி. அடுத்த ஆண்டு முதல் நீட் நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு முதல் நீட் நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த ஆண்டு முதல் நீட் நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நீட் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் கேள்வித்தாள் கசிந்து மோசடி நடைபெறுவதை தொடர்ந்து தற்போது அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு என்பது ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் என்கிற அறிவிப்பை தற்போது கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு பெருமளவுக்கு நீட் மோசடி நடைபெற்றது. அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது சில பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. அதாவது நீட் தேர்வு என்பது தற்போதைய நடைமுறையை முழுமையாக அடியோடு மாற்ற வேண்டும். வரும் காலங்களில் கணினி மூலம்தான் தேர்வு நடத்தப்பட வேண்டும். ஒரே நாள் நடத்த முடியாவிட்டால் பல முறை தேர்வுகளை நடத்தலாம், ஆண்டுக்கு 2 முறை தேர்வு நடத்தலாம், பல ஷிப்டுகளில் இதனை நடத்தலாம் என்கிற பரிந்துரைகளை எல்லாம் வழங்கி இருந்தது. ஆனால் இந்த பரிந்துரையை கிடப்பில் போட்டிருந்த ஒன்றிய அரசு தற்போது மீண்டும் நீட் மோசடி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பரிந்துரையை ஏற்று அதனை செயல்படுத்த முன் வந்திருப்பதாக தற்போது தெரிகிறது. இது தொடர்பான அறிவிப்பை தான் தற்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு என்பது கணினி மூலம் நடத்தப்படும் என்கிற அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.